மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குஜராத் மாநில உயர்நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக நடைபெற்ற வழக்கு விசாரணையில் புகார்தாரர் ஒருவர் கழிவறையில் அமர்ந்தபடி ஆஜரான சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வு ஜூன் 20 அன்று நடைபெற்றது. மேலும் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி சமூக ஊடகங்களில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் நீதிமன்ற விசாரணைகளின் மரியாதை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து மீண்டும் விவாதத்தை தூண்டியுள்ளது. குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பிரதிவாதியாக சமத் பேட்டரி என்ற பெயரில் ஆஜரான நபர் முதலில் முகம் மட்டும் தெரியும்படி காணொலி அழைப்பில் இருந்தார். ஆனால் பின்னர் அவர் கேமராவை தள்ளி வைத்தபோது அவர் கழிவறையில் அமர்ந்திருப்பது தெரிய வந்தது. இந்த காட்சி நீதிமன்றத்தில் பங்கேற்றவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இணையத்தில் வைரலாக பரவியது. கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு இந்திய நீதிமன்றங்களில் காணொலி விசாரணைகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துவதோடு தொலை தூரத்தில் உள்ளவர்களுக்கு விசாரணையில் பங்கேற்க வசதியாக உள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் காணொலி விசாரணைகளின் போது பொருத்தமான நடத்தை மற்றும் இடத்தை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் நீதிமன்றத்தின் கண்ணியத்தை குறைப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவத்திற்கு சமூக ஊடகங்களில் கலவையான எதிர்வினைகள் காணப்பட்டன. சிலர் இதனை நகைச்சுவையாக கருதினாலும் பலர் இது நீதிமன்றத்திற்கு அவமரியாதை செய்யும் செயல் என்று கண்டித்தனர். குஜராத் உயர்நீதிமன்றம் இந்தியாவின் முக்கிய நீதிமன்றங்களில் ஒன்றாகும். இதற்கு மொத்தம் 52 நீதிபதிகள் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நீதிமன்றம் மாநிலத்தில் சட்டம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கலாம் என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதனை தடுக்க காணொலி விசாரணைகளுக்கு கடும் விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விவரங்கள் வெளியாகவில்லை. ஆனால் இந்த சம்பவம் நீதிமன்ற விசாரணையில் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. புகார்தாரர் மீது ஏதேனும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது குறித்து தகவல்கள் இல்லை. இருப்பினும் இது எதிர்காலத்தில் காணொலி விசாரணைகளுக்கு முறையான வழிகாட்டுதல்களை உருவாக்குவதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். இந்தியாவில் ஆன்லைன் மோசடி வழக்குகள் அதிகரித்து வரும் நிலையில் குஜராத் உயர்நீதிமன்றம் போன்ற முக்கிய நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்கின்றன. வேலூரைச் சேர்ந்த வசீம் என்ற இளைஞர் ஆன்லைன் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டது போன்ற சம்பவங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன. இதேபோல் நீதிமன்ற விசாரணைகளில் ஒழுக்கமும் மரியாதையும் முக்கியமானவை என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க காணொலி விசாரணைகளின் போது பங்கேற்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை நீதிமன்றங்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும். இது நீதித்துறையின் கண்ணியத்தை பாதுகாக்க உதவும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.